ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு. இது வந்து ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இந்த பருப்பு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ரவை பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த பருப்பு வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இட்லி வைக்கக்கூடிய தட்டில் வந்து இந்த மாவை ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த இட்லிகளை வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கைகளால் வந்து இந்த மாதிரி செஞ்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்வீட்டு காரம் 2 வெரைட்டியாக செய்ய போகிறேன். அதனால 2ஆக வந்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. பொடி பண்ணது வந்து இதில் அப்படியே கொட்டிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ பாசிப்பருப்பு கார உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. வானிலையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி போட்டு பாசிப்பருப்பு வந்து இதில் போட்டு கலக்கிக்கோங்க அப்படியே. அதனால வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு ஸ்வீட் உப்புமா ரெடி ஆகிருச்சு.